இன்னைக்கு இருக்க ஒரு லைஃப் ஸ்டைலோட இன்ஃப்ளேஷனா இருக்கட்டும், இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் ட்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவோம். ஸோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் எஸ். பண்ணிடுறாங்க. ஆ இல்லன்னா நமக்கு அப்பலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அம்மா, அப்பா எல்லாரும் வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு தான் போவாங்க. ம். அது அன்னைக்கு இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருந்தாலும் சரி, அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹோல்சேல் மார்க்கெட் அப்டின்னா, என்ன விஷயம் நடக்கும்னா, நம்ம மைண்ட்ல என்ன வேணுமோ அத தான் நம்ம லிஸ்ட் பண்ணியிருப்போம். லிஸ்ட் ம். பண்ணிட்டு அத எடுத்துட்டு போய் நம்ம அந்த கடையில குடுப்பாங்க. அது என்ன தேவையோ அத நமக்கு குடுப்பாங்க. ஸோ, அப்ப லிமிட்டடா பட்ஜெட்டிங் தட் இஸ் கால்ட் பட்ஜெட்டிங்கா இருக்கும். வெரஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ட்ராலிய ஷோவா எடுத்துட்டு போறோம்ன்னு போவோம். பட் நம்ம என்னலாம் லிஸ்ட்டோ அத வச்சிருப்போம். ஆனா, அத தாண்டி அது பக்கத்துல பக்கத்துல இருக்க பொருள அட்ஜசன்ட்டா நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். கண்டிப்பா. ஸோ, இதனால என்ன ஆயிடுது அப்டின்னா, நீங்க எவ்ளோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டிங் அலோகேட் பண்ணியிருக்கீங்களோ, ஒரு ப்ரொவிஷனுக்கோ, இல்ல வேற ஏதாவது அக்சஸரீஸ்க்கோ, கண்டிப்பா அது தாண்டிடும். ஏன்னா, இது நம்மளுடைய மைண்டோடைய சைக்காலஜி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தானே! ம். ஸோ, இமிடியேட்டா நம்ம ஒரு விஷயம் வாங்குறோம்னா, அது வந்து ஒரு 3 பொருளோட இன்னும் 2 ஃப்ரீன்னா, நம்ம என்ன ஓகே ஒரு 5 பொருளா வாங்கிடலாம். இப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆயி என்ன ஆயிடும் அப்டின்னா, உங்களுடைய கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மென்ட்ட வந்து நம்மளே வந்து தெரியாம தவற விட்டுருவோம். ஓகே.